வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதோ முகம் இந்த படம் வந்து எப்படி இருக்குதுந்தாங்க இந்த காணொலியே பார்க்க போகிறோம். வாங்க காணொலியில் செல்லலாம். இந்த படம் எப்படி தொடங்குதுன்னா, அவங்களோட ஆனிவர்சரிக்கு அவங்க புருஷன் வந்து அவங்க பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க பொண்டாட்டி வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. அதுக்காக நிச்சயமாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு ஐடியா கேட்குறான் அவனோட வேலை செய்கிற இடத்துல. அதுக்கு வந்து அந்த வேலை செய்கிற நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஸ்பை ஆப் வச்சு என் பொண்டாட்டியோட க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸை வந்து வீடியோவை எடுத்து அவர்கிட்ட காட்டி சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறான். அந்த ஐடியாவை கேட்டு அவனும் அவர் பொண்டாட்டி ஃபோனில் வந்து ஸ்பை ஆப்பை டெவலப் பண்ணி வச்சு க்யூட்டான எக்ஸ்பிரஷனை நானும் வீடியோ எடுத்து இது பண்ணலான்னு சொல்லி அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஆஃபீஸில் உட்காந்துக்கிறான். அப்போ தான் தெரியுது அவங்க பொண்டாட்டி வந்து இன்னொருத்த கூட அஃபயர் வச்சுருக்கிறான்னு சொல்லி. இப்படியே தாங்க இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு 30 மினிட்ஸ் இப்படியே போகுது. யார் கூட அஃபயர் வச்சுருக்கான்னு சொல்லி 30 மினிட்ஸ் இப்படியே தேடுற மாதிரியே கட்டினுக்குவாங்க. சரி, இது ஒரு அஃபயர் வேக்கான ஒரு படம் தான் சொல்லி நார்மலாக நினச்சிங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கடுத்து ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ட்விஸ்ட்டு. அதுக்கடுத்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ட்விஸ்ட்டு. அப்புறமா இந்த படத்தோட கதை நல்லா விறுவிறுப்பாக போகுதுங்க. செம்மையாக, அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கதையோட ட்விஸ்ட் வந்து டேர்ன்ஸ் வந்து செம்மையாக இருக்குதுங்க. ஒவ்வொரு காட்சியுமே செம்மையாக செதுக்கின்னுக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் இது ஒரு அஃபயர் பண்ண மாட்டுமே காட்டினுக்குவாங்க. அதுக்கடுத்து வர காட்சிங்களாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செம்மையாக இருக்குதுங்க. ஒவ்வொரு காட்சியுமே அப்படி செதுக்கி வச்சுருக்குவாங்க. நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 10க்கு 9. நான் இந்த 10க்கு 10 கூட கொடுக்கலாங்க. ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு ஒத்தான படங்க. வேர்ல்டு கிளாஸான கதைங்க. அப்படியே ஒவ்வொரு சீனுமே அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லி நினச்சி நீங்கள் அப்படியே ட்ராவல் ஆவீங்க. அப்படி இல்லை, இது இல்லை, இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லி சொல்லுவாங்க. திரும்பவும் அதுதான் சொல்லி நீங்கள் அப்படியே ட்ராவல் ஆனால் நெக்ஸ்ட் இதுவும் இல்லை, இது இல்லை, இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லி அப்படியே ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 6 ட்விஸ்ட்டுங்க இந்த படத்துலேயே வருதுங்க. கடைசி எண்டிங் அது மிரட்டி விட்டுரும் வச்சுருக்குவாங்க. இந்த படத்தோட லாஸ்ட் எண்டிங்லாம் நீங்கள் இந்த படம் முழுசாக பார்த்து முடிச்சிட்டு பின்னாடி உங்களுக்கு ஒரு மெய் செலுத்தி நிற்பீங்க. அந்த சூழ்நிலையில் இந்த படத்தோட பார்ட் 2 வந்தாலே நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு எதிர்பார்ப்பே தூண்டு வச்சுருக்குவாங்க. அந்த மாதிரிங்க இந்த படத்தோட கதையும் திரைக்கதை இது எல்லாமே நடிப்பு எல்லாமே செம்மையாக இருக்குதுங்க. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 1ஆம் தேதி மார்ச் 2024 அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை டைரக்ட் பண்ண சுனில் தேவுக்கு என்னோடய அப்ரிசியேஷனை கொடுக்குங்க. என்னோட கிளாப்ஸுங்க. செமையான உலக தரத்தில் ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்து பின்னாடி இந்த படத்தில் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னே வராதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க கொடுப்பீங்க. அந்த அளவில் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. மொத்தமாக இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 2 hours 8 minutesங்க. உங்களுக்கு அந்த படம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் கடந்து வந்துச்சுன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஸ்பீடாக போகுங்க படமே. அது ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வைக்கிறதுனால கிட்டத்தட்ட 6 ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. அந்த ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வச்சதுனால இந்த படத்தை எப்படி 2 மணி நேரம் நீங்கள் இந்த படத்தை விட்டு இவ்வளோ வேகமாக போகிற மாதிரிக்கும். இந்த ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் மட்டும் கொஞ்சம் அஃபைருக்கு மாதிரி இருக்கிறதுனால அந்த இது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தோணும். அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே உங்களுக்கு அப்படியே ஸ்பீடை இந்த படத்தோட வேகத்தை இன்னும் கொஞ்சம் மேலும் 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 இன்க்ரீஸ் பண்ணினே போகுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த படத்துக்கு 5க்கு 2.5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 6.7 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது என்னோட பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னா 10க்கு 9 பாயிண்ட்ஸ் கொடுக்குங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ஒர்த்தான மூவிங்க. மஸ்ட் வாட்ச், நல்ல த்ரில்லிங்கான பெஸ்ட் மூவிங்க இது. சரி, இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு உங்களுக்கு தரமான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.